ஹலோ ஹலோ சொல்லு மச்சான். மச்சி வரியா அந்த ஷோரூம் போயிட்டு வரும் வண்டி சர்வீஸ் வச்சு வரும்போது நடந்து வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் வண்டியில் ஹெல்ப்பாக இருக்கும். ஏய் மச்சான், கேடிவில படம் போடுங்கடா, பாத்துங்கடா சீரியஸா. ஏய் மொத்தம் அது ரொம்ப முக்கியமாடா பாடா. ஏய் மச்சான், போயிட்டு வந்த மச்சான், கோமாளி படம் பாத்துக்கிறேன்டா, செம்மையா இருக்குதுடா படம். ஏய் மொத்தம் ஏதாவது புது படம் வந்தாலும் பரவாயில்ல, ஏத்தா அந்த படம் வந்து பல வருஷம் ஆச்சுடா. நான் இப்பதானே பாக்குறேன் மச்சான். நல்லா இருக்காவா மச்சான்? இப்போ நீ பாத்துட்டல படத்துல 16 வருஷம் பொறுத்து ஒருத்தர் கோமால இருந்துக்கிறான் மச்சான், ஹீரோ. ஆமாடா. ஐயோயோ, பாதி லைஃபே போச்சே மச்சான். போயிட்டு போய் மச்சி, வா மச்சி. எனக்கு நினைச்சு பாக்குறேன் மச்சான், அந்த பக்கு பக்குந்து மச்சான் எனக்கு. அது போனா போயிட்டு போயிட வாடா நீ. ஏன் மச்சான் 16 வருஷம் நீ கோமாலுக்கு போயிட்டியா? 16 வருஷம் ஏந்து பார்த்தேன்னா என்ன மச்சான் தேடுவா? ஸ்கூல் படிக்கும்போது 25 பைசா கூட சர்க்குலேட் வாங்கி தர மாட்டேன். அப்படியே சேர்த்து சேர்த்து ஒருத்தவங்களுக்கு இன்னும் அந்த குடிசை வீட்டுல தான் இருக்கான, இல்ல அரண்மனை வந்து கட்டிட்டானு போய் பார்த்தேன். யாரு மச்சான் அதா? கோத்தா நீ தான் கோத்தா கமிஷனர். ஏய் கோத்தா சரி ஒரு சர்வீஸ் வேற உடனே. சரி நீ 15 வருஷம் கோமா என்ன பண்ணுவ மச்சான்? நான்லாம் 16 வருஷம் கோமா போய் எழுந்துருன்னு வச்சுக்கோ, முதல் வேலை நேரா பாத்ரூம் போவோம் மச்சான். தம்பி வேலை செய்யறானா இல்லையான்னு பாப்பேன். ஏன்னா 16 வருஷம் ஆச்சு மச்சான், செத்து போயிருந்தா என்ன ஆகுது? முதல்ல செக் பண்ணுவோம் மச்சான். கோத்தா காஜி 16 வருஷம் இல்லடா, 16 நூற்றாண்டு ஆனாலும் உன் காஜி போகாதடா. ஓத்தாளுக்கு மேல வண்டி எடுத்துருவோமா?